எல்லாருக்கும் உனக்கு இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே வந்து எங்கள் அப்பா வந்து சோளக்கோட்டையெல்லாம் எரிச்சிட்டு இருந்தாங்களா. அது வந்து ஏர் போடணும், காலையில் 8 மணிக்கெல்லாம் கரண்ட் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 8 மணிக்கெல்லாம் கரண்ட்டாக நான் வந்து 7 மணி வரைக்கும் தூங்கினே இருக்குமே, டெய்லியும் நான் சொல்லியிருப்பேன். அது மாதிரி தான் 7 மணி வரைக்கும் தூங்கினேன். எங்கள் அப்பா அம்மா வந்து திரும்ப சொல்கிறேன், நீ திரும்ப பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி திரும்ப எழுப்பினே இருந்தாங்க. காண்டாயிட்டு இந்த வந்த தூக்கம் கூட போயிடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு ஏர் போடுறதுக்கு ஆரம்பித்தோம். அது வந்து ஒரு செத்தனாத்தில் ஒரு 1 ஹவர்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா கரண்ட் வந்துச்சு, தனிமாட்டத்துக்கு ஆரம்பித்தோம் சோளக்கொட்டிக்கு. அது வந்து ஒரு 12 மணி வரைக்கும் மடிக்கணுன்ட்டு அப்புறம் வந்து பூச்செடியில் நட்டுருக்காங்க. இப்போ வந்து பூவெல்லாம் நல்லா ரேட்டு போகுது. பட் நாங்கள் வந்து நட்டுனுங்க, அந்த பூ வந்து சரியாகவே செடி வராத அதை பிடிங்கி விசாட்டு பூசாக வந்து நட்டுருக்கோம். இது வந்து நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் கூட இதுக்கு கூட எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக மருந்தெல்லாம் போட்டு கொஞ்சம் வந்து செடிகள்லாம் செத்து போன மாதிரி பண்ணிட்டுக்குது. நெக்ஸ்ட்டு அப்போல்லாம் தண்ணியெல்லாம் மடிக்கிட்டு 1 மணிக்கு வந்து கரண்ட்டு போச்சு. நான் பாய்ச்சி முடிக்கிறதுக்கும் அந்த கரண்ட்டு போகிறதுக்கும் சரியாக போச்சு. அதுக்கப்புறமா வந்து மாட்டுப்பட்டியில் சாணி வரதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் ரெகுலராக சாணி வாரினேன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து தக்காளி வந்து நாங்கள் நிறைய நம்ம ஊட்டிக்கெல்லாம் போனோம்னா ஆப்பிள் பண்ணுவாங்களா, அது மாதிரி தக்காளி எங்கே பார்த்தாலும் தக்காளி. சிவா சொன்ன மாதிரி தான் மேலே வர்றவங்களுக்கு அவார்டு, கொடுக்குறது வந்தவங்களுக்கு அவார்டு, அந்த வந்து பார்சல் பண்ணுறவங்களுக்கு அவார்டுன்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் தக்காளி தான் இருக்கும். வந்து தக்காளி வந்து இது போடுறதுக்கு கையெல்லாம் வந்து ஃபுல்லாக ஒரு கொப்பல் மரம் கிளம்பிட்டுருந்துச்சு. அது முன்னாலே ஒரு நாள் போட்டு திருப்பின்னு வந்து இது கண்டினியூஷன் இன்னும் கொஞ்சம் பாதி இருந்துச்சு. அது வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கே போட்டுனாலும். பட் இன்றைக்கி என்னன்னா, நம்ம தோஸ்து நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம தம்பி வந்தார், அவரை கொஞ்சம் எடுத்து போட சொல்லிட்டு அவரை கொஞ்சம் போட்டுனே இருந்தார். லாஸ்ட்டுக்கு நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் 2 நாள் ஆச்சு சப்ஸ்கிரைப் வீடியோலாம் ஜாஸ்தி போக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. பரவாயில்லைங்க, கஷ்டப்படலாம் இந்தியாரான சொன்ன மாதிரி.